ரஷ்யா, உக்ரைன் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துச்சா? இல்லையா? அப்படிங்கிறதே தெரியல. ஆனா ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப அவசரம் காட்டுறார். நீங்க முடிக்கிறீங்களோ இல்லையோ, நான் முடிச்சுட்டேன் அப்படிங்கிறதோட பார்த்தீங்கன்னா, அவர் தரப்புல இருந்து ரொம்ப அவசரம் காட்டுறாரா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா அமெரிக்காவோட ட்ரெஷர் செக்ரட்டரி அந்த இவங்க இருப்பாங்க இல்லையா? ரஷ்யாக்கு வந்து ஆயுதங்கள் சப்ளை பண்றாங்கன்னு சொல்லிட்டு சாங்ஷன் போட்டிருந்தாங்க இல்லையா? கம்பெனிஸ். ஆயுதம் சப்ளை பண்ண வந்து உதிரி பாகங்கள் குடுக்கக்கூடிய கம்பெனிஸ் ரஷ்யாவோட ராணுவத்துக்கு உதவியா இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல. அந்த கம்பெனிஸ் தான் சாங்ஷன் லிஸ்ட்ன்னு தூக்கி விட்டாங்க. என்னது இது? பிரச்சனை எதுவும் முடிவுக்கு வரல. ஆல்ரெடி ஏதோ மாடிஃபிகேஷன்லாம் பண்றதா சொன்னாங்க. இது வேற மாரில்ல தெரியுது. அப்படிங்கிற போல கேள்வி இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் வந்து நான் முடிவு பண்ணிட்டேன். பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற போல அவர் தரப்புல இருக்காரு போல இருக்கு. அதனால ரஷ்யாவோட மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ்க்கு இதுக்கப்புறம் எந்த தங்கு தடை இல்லாம வேணுங்கக்கூடிய பொருட்கள் வேணுங்கக்கூடிய டைம்ல அமெரிக்கா டெலிவரி பண்ணுவாங்களாம். ஏன்னா கல்லா கட்டும் இல்லையா? குடுக்க மாட்டேன்னு இவங்கள வச்சுக்கிட்டாங்கன்னா எப்படி? ரஷ்யாக்கு போகக்கூடிய ஆயுதங்கள் வேணுங்கிற விஷயங்கள்லாம் வாங்க வாங்க இவங்க விக்க, விக்க அவங்களுக்கு கல்லா கட்டிக்கிட்டு இருக்கும் இல்லையா? அதுபோல வந்து இப்ப திரும்பவும் அந்த வியாபாரம் பார்க்கக்கூடிய நோக்கத்துல இறங்கிட்டாங்களா? அப்படின்ற கேள்வி இருக்கு. ஆனா உக்ரைனுக்கான எய்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ரூவ் பண்ணிக்கிற டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். நீயும் அடி, நீயும் அடிச்சுக்க, இல்ல நிறுத்திக்க, என்ன வேணா பண்ணிக்க, என்கிட்ட வாங்கிக்க அப்படிங்கிறது போல அவர் தரப்பு வந்திருக்கா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் பாலிசி ரெக்கார்டு பட்ஜெட் $901 பில்லியன் அளவுக்கு பட்ஜெட்ட வந்து 2026க்காக அவரு போட்டிருக்காரு. சாங்ஷன் பண்ணிக்கிறாரு இல்லையா? இதுல 800 மில்லியன் உக்ரைன் பில்லியன் கேட்குறாங்க. ஆனா, இவரு வெறும் 800 மில்லியன் தான் உக்ரைனுக்குன்னு அலோகேட் பண்ணிக்கிறாரு. அதுவும் 2 வருஷத்துக்கு வச்சுக்கப்பா அப்படிங்கிறதோட 400 மில்லியன், 400 மில்லியன் சொல்லி அடுத்தடுத்த வருஷத்துக்குன்னு சொல்லி செக்யூரிட்டி அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத குடுத்துக்கிறாரு. இத குடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக குடுத்துக்கிறாரா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இது மட்டும் இல்லாம, திடீர்னு ரஷ்யா முழுவதும் இருக்கக்கூடிய அந்த உக்ரைனோட நாச வேலை செய்யக்கூடிய கும்பல்கள் ரஷ்யாக்குள்ள பதுங்கியிருப்பாங்க இல்லையா? பட்டு பட்டுன்னு அரெஸ்ட் ஆகுறாங்க. 19 நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட எஃப்எஸ்பி தரப்புல இருந்து டீடெயின் பண்ணிக்கிறாங்க. இவங்க எல்லாம் உக்ரைனோட ஸ்பெஷல் சர்வீஸ் இருப்பாங்க இல்லையா? அந்த உள்ள புகுந்து ஃப்ளைட் விமானங்கள் அடிக்கிறது, இந்த ட்ரோன்லாம் பறந்து பறந்து போய் பண்ணுச்சுல்ல. இது போல செய்யக்கூடிய நபர்கள் போல தெரியுது. 12 பகுதிகள்ல இருந்து ரஷ்ய தரப்புல வந்து பண்ண புடிச்சுக்கிறாங்க. மொத்தம் 40 சிம் கார்டு பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புடிச்சிருந்துருக்காங்க. அப்புறம் 9,000 சிம் கார்டு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா புடிச்சிருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. ரஷ்யாக்குள்ள ரொம்ப வேக வேகமா நடக்குது. முடிவு அப்படிங்கும்போது ரொம்ப வேகமா இருக்கே அப்படிங்கிற மாரி கேள்வி இருக்கு. தோத்துட்டாங்க இல்லையா? கொஞ்சம் ஃபேஸ் சேவிங் டிஃபீட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இந்த சமயத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, வெனிசுவேலா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, மிக பெரும் சண்டைகள் இந்த தெற்கு அமெரிக்கா பிராந்தியத்துல நடந்துகிட்டு இருக்கு. கரேபியன் தீவுகள் பக்கத்துல. வெனிசுவேலா தான் நேவிய வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்கார்ட் பண்ணுங்க ஆயில் டேங்கர்ஸ்க்கு அப்படிங்கிற போல சொல்லிட்டாங்க. இப்போ வெனிசுவேலா கிட்ட அப்படி என்ன இருக்கு நேவி அப்படிங்கிற போல கேள்வி இருக்கு இல்லையா? ஒரு ஃப்ரிகேடு, 25 பேட்ரால் வெசலு, ஒரு 6 அட்டாக் ஏர்கிராஃப்ட் 6 அட்டாக்ட் கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். ஒரு 20, 30 வண்டி கூட இல்ல. அ நேவல் வண்டி கூட இல்ல. இவங்க இத வச்சுட்டு போய் அமெரிக்கா கூட சண்டைக்கு போவாங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நொடி பொழுதுல வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா நியூட்ரலைஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. அமெரிக்காவோட மாடர்ன் நேவல் அப்புறம் ஏர் பவருக்கு எகெயின்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா, வெனிசுவேலாவோட நேவல் பவர் நிக்குமா? அப்படிங்கிறது மிக பெரும் கேள்விதான். ஆனாலும் ஏன் நேவிய களமிறக்கி விடுறாரு மதுரோ அவர்கள்? அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? ஏன்னா வெனிசுவேலா கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள வந்து அமெரிக்காவோட ராணுவத்து மேல பிரயோகம் பண்ணணும்னா, 200 கிலோமீட்டராவது வந்து பார்த்தீங்கன்னா, நெருங்கி போகணும். ரேஞ்சே அவ்வளோதான். பழங்கால வண்டிகள்லாம் வச்சுக்கிறாங்க வெனிசுவேலா. இப்படி இருக்கும்போது ஒரு சூசைடு மிசைனா இருக்கும். அவங்க லாங் ரேஞ்ச் கெப்பாசிட்டிக்கு இது ட்ரோன்கள வச்சு சோலி முடிச்சு விட்டு போயிருவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா முடிச்சு விட்டுருவாங்க. இருந்தாலும் ஏன் இப்படி ஒரு மூவ மதுரோ அவர்கள் தரப்புலருந்து செய்றாங்க அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் தரப்பு வந்து கேள்விகளுக்கு பதில்கள், டிஸ்கஷன். அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அனலிஸ்ட் குள்ள பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இது டிஃபென்சிவ் பொலிட்டிக்கல் மூவ் அப்படிங்கிற ஒரு டெர்ம யூஸ் பண்றாங்க. தற்காத்துக்கிறதுக்கான அரசியல் ரீதியான ஒரு காய் நகர்வு அப்படிங்கிறது போல. அது என்னது இது? இதனால என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அதாவது இங்க பாருங்க உலகமே என் நாட்டோட அ பொருள் ஆயிலுங்கிறது என் நாட்டோடது. என் நாட்டுல இருந்து உற்பத்தி பண்றேன். அத வர்த்தகம் பண்றேன். எனக்கு புரொடெக்ஷன் நான் எனக்கு குடுத்துக்கிறதுக்கு எல்லா வகையிலயும் உரிமை இருக்கு. எனக்கு ரைட் டூ ட்ரேட் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பொருள நான் வியாபாரம் பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிறது போல வெனிசுவேலா தரப்புல இருந்து ஒரு நாங்க யாரையும் தாக்குதல் பண்ணல. ஆனா தாக்குதல் பண்றவங்க கிட்ட இருந்து தடுக்கிறதுக்கு புரொடெக்ஷன் குடுக்கறதுக்கு போறோம். ஏன்னா அமெரிக்கா பண்ணக்கூடாது பிளாக்கேடு போட்டிருக்கேன்னு சொல்றதுனால, அத நாங்க முறியடிக்கிறதுக்காக நாங்க இத செய்றோம்.
அது மட்டும் இல்லாம உலகத்தோட அமைதிக்காக, நன்மைக்காக. ஏன்னா ஆயில் தட்டுப்பாடு வந்ததுன்னா ராக்கெட் வேகத்துல எல்லாம் ஏறிரும். வெனிசுவேலா ஆயில் இல்லைன்னா நம்ம இங்க கஷ்டப்படுவோம். நம்மளுக்கு வந்து பண்ண ராக்கெட் வேர்ல 200 200 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க 1 லிட்டர். அப்புறம் நம்ம எப்படி கஷ்டமாயிரும் இல்லையா? ஏன்னா வெனிசுவேலா கிட்ட அதிகமான ஆயில் இருக்கு. இது போல சிக்கல்கள் இருக்கு. இப்ப ரஷ்யாவோட எண்ணெய் கிணறுகள் அடிக்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஆயிலுக்கு எங்க போறது? எத்தனை நாடுக்கு தான் சவுதி இங்க இருக்கு மிடில் ஈஸ்டே சப்ளை பண்ணிருப்பாங்க. அப்புறம் நம்மளுக்கு ஆயில் வேணும்னா யார்கிட்ட போய் வாங்குறது? பல நாடுகள் கிட்ட இருந்து வாங்கக்கூடாதுன்னு அமெரிக்காவே சாங்ஷன் புடிச்சுக்கிறாங்க. உலகத்தோட நன்மைக்கு வெனிசுவேலா ஆயில குடுத்தே ஆகணும். இது போல ஒரு காரணம்னு சொல்லி அவங்க தரப்புல இருக்கக்கூடிய ஆயில ஏற்றுமதி பண்ணலாம். சோ அதனால பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இது எஸ்கார்ட் பண்றாங்க. ராணுவத்தை யூஸ் பண்ணி எஸ்கார்ட் பண்றாங்க. சரி ஓகே. இப்ப இப்படி இருக்கும்போது அமெரிக்கா அடிக்க மாட்டாங்களா? இதெல்லாம் ஒரு எஸ்கார்ட்டா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? பண்ணுங்க, பண்ணுங்க அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு ஆயில் டேங்கரை வந்து பிடிச்சிட்டு போறாங்க அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எஸ்கலேஷன், சிவியர் எஸ்கலேஷன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஆனா ஒரு நாட்டோட நேவல் படை மேல தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஏன்னா ஒரு ஆயில் டேங்கர், அந்த ஆயில் டேங்கருக்கு நேவி போகுது. அந்த ஆயில் டேங்கரை பிடிக்கணும்னா அமெரிக்க ஒரு ராணுவம் அங்க வரணும். வந்து அங்க டிப்ளாய் ஆகுறாங்கன்னா இவங்க கமெண்ட் இருக்க மாட்டாங்க, சுடுவாங்க. அப்ப என்ன நடக்கும்? எங்க மேல தாக்குதல் பண்ணிட்டாங்க, எங்க மேல போர் தொடுத்துட்டாங்க, போர் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது போல எஸ்கலேஷன் வந்துடும். எஸ்கலேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? வார் டிக்ளரேஷன் அர்த்தம். ஆக்ட் ஆஃப் வார். அது உலக சமுதாயம் சொல்றாங்க இல்லையா, உலக சட்டத்தை ஃபாலோ பண்ணி வந்து ஒரு ஆக்ட் ஆஃப் வார் அப்படின்னா போர் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். வெனிசுவேலாக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல. வெனிசுவேலா என்ன பண்ணுவாங்க? எங்க மேல அட்டாக் பண்றாங்க, ட்ரோன்களை கிளம்ப இருக்கலாம். ஃபர்ஸ்ட் எஸ்கலேஷன் அப்படிங்கிறது வந்து வேற. அதுக்கப்புறம் டிஃபென்சிவ்காக ட்ரோன்கள் கிளம்ப இருக்கிறாங்க, ஈரான் ட்ரோன்கள், சீனா ட்ரோன்கள் கிளம்ப இருக்கிறாங்கன்றது வேற. இது போல சூழ்நிலையில இக்கட்டான சூழ்நிலை அமெரிக்க தரப்பு மாட்டிக்கிறாங்க. அவங்களால போர்ல செய்ய முடியாது வெனிசுலா கூட இப்போதைக்கு. பிகாஸ் ஆழம் தெரியாம கால விட்டாங்கன்னா அப்புறம் வியட்நாம் மாதிரி, லாவோஸ் மாதிரி பிபி தான். அதுக்கப்புறம் எங்கேயுமே ஜெயிச்சதில்ல அமெரிக்கா. அப்புறம் இங்கேயும் ஜெயிக்காம அப்புறம் தோத்து போயிட்டு எந்த மூஞ்சி வச்சுட்டு போய் ஏசியா பக்கம்லாம் தோத்துட்டு போய் அங்க உட்காந்துட்டாங்க. இப்ப இங்க வந்துட்டு அப்புறம் சவுத் அமெரிக்காலயே தோத்துட்டு போய் எங்க போய் உட்காருது? அப்புறம் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஏறி நாட்டாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? இந்த ஒரு காரணத்தால போர் நடக்கலாம். ஆனா அதோட விளைவுகள் என்ன ஆழம் தெரியாம கால வச்சிடக்கூடாது இல்லையா? இப்பவே பண்ணிடக்கூடாது இல்லையா? சோ அந்த ஒரு காரணத்தினால இது போல ஒரு விஷயமா அப்படிங்கிற போல யோசிக்கிறாங்க. இது ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜிங்க அப்படிங்கிற போல பலரும் சொல்றாங்க. சரி, அப்புறம் ஏன் அமெரிக்கா இவ்வளவு சிக்கல் இருக்குல்ல? அப்புறம் ஏன் அங்க வராங்கன்னா, அமெரிக்கா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டெஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா, வெனிசுவேலாக்கு எகெயின்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. இதுல சமீபத்துல ஒரு சர்ச்சை கூட வந்தது. வெனிசுவேலாவோட நபர் வந்து பாத்தீங்கன்னா, ஜெனரல் ஸ்டாஃப் உட்கார்ந்து பேசும்போது பின்னாடி ஃபிளைட் ரேடார் வச்சு வந்து பண்ணா பேசிட்டு இருப்பாரு. அதுக்கு ஃபிளைட் ரேடார் தரப்பு வந்து ஒரு ஆஃபரே குடுத்தாங்க. உங்களுக்காக பிரத்யேகமா எக்ஸஸா ரேடார்ல அலோகேட் பண்றேன். அதுல பாருங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்தெல்லாம் பண்ணியிருந்தாங்க. இதுல என்னன்னா, அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் வார்ஃபேர் 18G கிரவுலெக்ஸ் அப்படிங்கிறது போல டிவைசஸ்ல வந்து விமானங்கள்ல பொருத்தி வந்து பண்ண டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டெஸ்ட் போட்டோரிக்கோ இந்த பகுதியில் அதுக்கு இமேஜஸ்லாம் லோட் ஆயிருக்கும். ஸோ விமானங்கள்ல வந்து பண்றாங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஜாமர்ஸ் அப்படிங்கிறதோட சொல்றாங்க. இந்த ஜாமர்ஸ்லாம் கரெக்டா வேலை செய்தா? வெனிசுவேலாவோட ரேடார்ஸ் எப்படி இருக்கு? ஏன்னா சைனாவோட அட்வான்ஸ்டு ரேடார், S-300 ரஷ்யாவோட ரேடார்ஸ் இதெல்லாம் அங்க இருக்கு. இது கூட எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது போல ஒரு விஷயங்கள். 2வது பிளாக்கேடு போட்ட மாதிரி ஆச்சு. அங்க இருக்கக்கூடிய வர்த்தகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, முழுமையா வந்து பண்ணா அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத யோசிச்சிருக்காங்க. இப்போ டேங்கர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நேரா வெனிசுவேலால இருந்து போகுது அப்படிங்கும்போது, வெனிசுவேலா இது போல செய்றாங்க அப்படிங்கும்போது, பிளாக்கேடு போட முடியாது. நம்ம ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்போம் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும்போது. நேவல் பிளாக்கேட்லாம் அமெரிக்கானால போட முடியாது. ஒட்டுமொத்த படையும் கொண்டு வந்து வச்சாலும் அமெரிக்கால நேவல் பிளாக்கேட் தெற்கு அமெரிக்கால போடவே முடியாது அப்படிங்கிறது போல. கோஸ்டல் லைனுங்கிறது ஜாஸ்தி. பிரேசில்லயும் நீங்க கணக்கெடுத்தீங்கன்னா கோஸ்டல் லைனுங்கிறது ஜாஸ்தி. ஸோ வெனிசுவேலா ஆல்டர்னேட் பிளான யோசிப்பாங்க. ஸோ அதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ இது போல இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கனால அவங்களோட அ ஆயுதங்கள வந்து பண்ண சோதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா, அடுத்தடுத்த கட்ட வெப்பன் சோதனையில வந்து பாத்தீங்கன்னா, அமெரிக்க தரப்புல இறங்கியிருக்காங்க. ஏன்னா இந்த வெனிசுவேலால இந்த ரேடார், எனிமியோட ரேடார் எப்படி வேலை செய்யுது? அத நம்ம எப்படி ஹேக் பண்ணலாம்? நம்மளோட ஜாமர்ஸ்லாம் ஒர்க் ஆகுதா? இல்லையா? அப்படிங்கிற பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா, வெனிசுவேலா இந்த ஃபைட் ரேடார் வச்சு காமெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அது தெரியாம வெனிசுவேலாலயே பலரும் வந்து பாத்தீங்கன்னா, காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இது போல விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதுல என்னன்னா, ஏன்னா அவங்களோட ரேடாரை யூஸ் பண்ணி அந்த விஷயங்கள் வெளிய போச்சுன்னா, அது நெகட்டிவ் தானே! ஃப்ளைட் ரேடாரோட டேட்டா வச்சு பார்க்குறோம். அப்படிங்கிற சொல்லும்போது, அது நக்கல் விடுற மாரி தானே இருக்கு. உங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு போதும் அமெரிக்கா அப்படிங்கிறது போல நக்கல் விடுற மாரி தான் பண்ணியிருக்கிறாங்க.
போர் தொடுக்கிறதுக்கு அவ்வளோ பேர் வந்து நிக்கிறாங்க. ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்து நிக்குது. அதுக்கான மரியாதைங்கிற ஒரு ஃப்ளைட் ரேடார் தானா? அப்படிங்கிற போல ஒரு கேள்வி இருக்கு. அவ்வளோதான் ஒர்த் அமெரிக்கா அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல யோசிக்கிறாங்களா? அப்படிங்கிறது போல எண்ணங்களையும் சில அணுசரப்பு வந்து இருக்கும். பயம் இல்ல வெனிசுலாக்கு அதான் அதுல இருக்கக்கூடிய விஷயம். மற்றபடி இதுல மெயினான விஷயம் என்னன்னா, இந்த வெனிசுலாவோட டிஃபென்ஸ் எப்படி? அதோட வீக்னஸ் என்ன? அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட இது போல வேலைகள் அமெரிக்க தரப்புன்னு செய்யணும். ஏன்னா, இது மட்டும் கிடையாது. மிடில் ஈஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, முறையா ட்ரோன வந்து பார்த்தீங்கன்னா, நேவல் கமாண்ட், சென்ட்ரல் கமாண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நேவல் ஃபோர்ஸ் வந்து அவங்களோட ஸ்ட்ரைக் ட்ரோன்ஸ் வந்து லான்ச் பண்ணி சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. இப்ப அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த கட்ட டெக்னாலஜி சோதனை பண்ணக்கூடிய வேலைகள்ல அமெரிக்க தரப்புல இறங்கியிருக்கிறாங்க. சும்மா டைரக்ட்டா போய் உட்காந்து போர் அப்படின்னு போனாங்கன்னா, சிக்கலாயிரும். ஏகப்பட்ட செலவுகளாகும். ஏன்னா 4 வருஷத்துக்கு இழுத்துட்டாங்க ரஷ்யா. இப்போ ஈரோப் ரொம்ப அதுல பாதாளத்துல இருக்கிறாங்க. ஃபெயிலியர் ஆகி வீக்கா இருக்கிறாங்க. இப்ப அவங்களால வந்து அமெரிக்காவுக்கு வேணுங்கிற மாதிரிலாம் உதவி செய்ய முடியாது. இங்க ஒரு 5 வருஷம் 3 வருஷத்துக்கு மேல இழுத்துருச்சுன்னா அமெரிக்கா மிக பெருமளவுல சிக்கல்ல மாட்டிக்குவாங்க. அதுதான் வேணும்னு சொல்லிட்டு சைனா அந்த பக்கத்துல ரெடி ஆயிருவாங்க இல்லையா? ஸோ இது போல காரணங்கள் இருக்கனால ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. அப்புறம் மிடில் ஈஸ்ட் இஸ்ரேல் இருக்குமாங்கிறதே கேள்விக்குறியா மாறிடும். ஒன்ஸ் அமெரிக்கா ஒரு இடத்துல கால் வச்சுட்டாங்கன்னா, உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய நாடுகள் இந்த அமெரிக்கன் டாமினன்ஸ், யூரோப்பியன் டாமினன்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கக்கூடிய அந்த சமயத்தை கேபிட்டலைஸ் பண்ணி ரஷ்யாவோட நட்பு நாடுகள் ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா பகுதிகளையும். இவங்க ஸ்ட்ராங் ஆகுறாங்கன்னா அங்கேயே அமெரிக்கா வச்சு லாக் பண்ணும். ஸோ அதனால எல்லாரும் வந்து பண்ண ப்ராக்சில உட்கார ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த போருங்கிறது இழுக்க ஆரம்பிச்சிடும். பிரேசில் வந்து பண்ணா டைரக்டா அவங்க சப்போர்ட் கொடுக்காம இப்போ மெர்சனரிஸ் மட்டும் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருங்க பாக்கலாங்க, நாங்க என்னங்க பண்றது, நீங்க அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க உட்காந்து சும்மா பேசுறது மட்டும் பேசிட்டு பேக்ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மறைமுக உதவிகள் செஞ்சுட்டுனாலே முடிஞ்சு போச்சு. அப்புறம் தான் நீண்ட காலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா யுத்தம்ங்கிறது எழுதும். இது மட்டும் இல்லாம அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா புதுசா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரிமோட் ஆப்பரேட்டட் அன்மேன்ட் ஆம்பிபிஎஸ் லேண்டிங் வெஹிக்கல்லாம் வந்து பண்ணா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வெஹிக்கல்லாம் வந்து பண்ணி இனிஷியலா வந்து அமெரிக்கா எதுக்காக வச்சிருந்தாங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருளை கொண்டு போய் கொடுக்கறதுக்காக யோசிச்சு பண்ணியிருந்தாங்க. இப்ப அதோட சேசஸ்லாம் அப்கிரேட் பண்ணி ஆம்பிபிஎஸ் லேண்டிங்ல டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது போல ஆயுதங்கள்லாம் டெஸ்ட் பண்ணி ரெடி ஆகி அதுக்கப்புறம் மேபி வெனிசுவேலா மேல ஒரு போர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு நடக்கும். ஏன்னா ஈக்வடார்ல ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கிறாங்க அமெரிக்கா. இது போல வேலைகள் கொலம்பியா ரெடி ஆயிட்டு இருக்காங்க, பிரேசில் ரெடி ஆயிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் வெனிசுலா ரெடி ஆகிறாங்கன்னா இந்த தெற்கு அமெரிக்கால ஒரு யுத்தம் இருக்கும். ஆனா அது நினைக்கிற மாதிரி இருக்காது. அது ப்ராக்சி யுத்தம்ங்கிறது ரொம்ப நீண்ட நாளைக்கு இழுக்கிறதுக்கான ஒரு போரா தான் அது இருக்கும் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு தெரியும். ஸோ இனிஷியலா இவங்க வந்து எக்கனாமிக்கலி வீக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அது மேல ஏதாவது செய்யலாம் அப்படிங்கலாம் அமெரிக்க தரப்பு வந்து யோசிச்சுக்கிறாங்க. கொஞ்சம் வீக் பண்ணணும் இல்லையா அதுக்காக. ஸோ இப்போ மதுரா அவர்கள் தரப்பு வந்து இது போல ஒரு மூவ் பண்றதுனால நேவல் பிளாக்கெட் போட முடியல. இதனால எக்கனாமி வீக் ஆகுமானா அதுவும் ஒரு கேள்விதான். ஸோ இது போல சிக்கல்லாம் அமெரிக்கா இருக்காங்க. என்ன மாதிரியான முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். இது போல இங்க இந்த மாதிரி செக் வச்சுக்கிட்டு இருக்கனால நேரா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தேவதூதர் அமெரிக்காவோட அதிபர் என்ன பண்ணிக்கிறாருன்னா மேசிவான ஒரு பேக்கேஜ் வந்து பண்ண அடுத்த தைவான். இப்போ உக்ரைன் மேல இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பண்ண சீனியருக்கு தைவான் மேலதான் இருக்கு. தைவானுக்கு வந்து பார்த்தா மேசிவான ஒரு பேக்கேஜ் $10 பில்லியன் அளவுக்கான ஒரு பேக்கேஜ். மீடியம் ரேஞ்ச் மிசைல் அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க, அபிச்சர் கொடுக்குறாங்க, ட்ரோன் கொடுக்குறாங்க, பல விஷயங்கள் பல இது கொடுக்குறாங்க. முதல்லயே சொன்னதான் பல அனலிஸ்ட் தரப்பு இருந்து அதுல என்னன்னா தைவானுக்கு இவ்வளவு தூரம் கொடுக்குறாங்க. தாய்வானுக்கு குடுக்குறாங்க இல்லையா? அது வைக்கக்கூடிய பகுதிகள் அப்படிங்கிறது பண்ணா ஒரு இடத்துல அக்குமுலேட் பண்ணி பங்கா வச்சாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல சைனா அடிச்சுட்டாங்கன்னா அது முடிஞ்சுச்சு. அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா தானே இருக்கு. ஏன்னா உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஆயுத கிடங்குகள தேடி தேடி அடிச்சங்காட்டி தானே அவங்களால எதுவுமே பண்ண முடியாம போச்சு. ஸோ இது போல இங்க இருக்கிறதுக்கு கவுண்டர் செக் ஆன் பண்ண சீனாக்கு எகெயின்ஸ்டா அங்க அமெரிக்காவுக்கு ட்ரை பண்றாங்க. ஐசோலேட் பண்ணும் வெனிசுலா அப்படிங்கிறத ட்ரை பண்றாங்க. அங்கேயும் சீனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆதரவு வளைவுகள திரட்டணும். சீனாக்கு எகெயின்ஸ்டா தைவான ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது போல, இங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு அப்படிங்கிற போல யோசிச்சுட்டு இருக்காங்க. எது முதல்ல வெடிக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஒரு வேளை இது பக்கத்துல ஃபுல்லா எல்லா பக்கத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள் பெருசானா கண்டிப்பா குளோபல் கான்ஃப்ளிக்ட் வந்துரும். ஏன்னா அவங்களோட இருப்ப நிலைநாட்டிக்கிறதுக்கு. ஏன்னா இப்ப ஆப்கானிஸ்தானுக்கு பாகிஸ்தானால பிரச்சனை. ஈரானுக்கு சுத்தி வர பிரச்சனை. ஏன்னா இப்போ ஈரானுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டம் கட்டுறதுக்கு ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. பிரவுன் யூனிவர்சிட்டியில துப்பாக்கி சூடு நடந்தது அப்படிங்கிற செய்திகள் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜூவை சேர்ந்த ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியர் சயின்டிஸ்ட் அவர் வந்து பாத்தீங்கன்னா சுட்டு கொண்டுட்டாங்க. ஸோ அதுல இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா இவரா இருக்கலாம் அப்படிங்கிற போல ஸ்கை நியூஸ்ல வந்து பண்ண பார்த்துட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூ ஹெமிஸ்பியர் பகுதியில் இருக்கக்கூடிய போலீஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வர அண்டை கொடுத்து அந்த நபரை பிடிக்கலாமா, சஸ்பெக்ட் தான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல.
பட் இருந்தாலும் பிடிக்கலாமான்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் அரெஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. ஒருவேளை அப்படின்னா அது ஈரான்னு கைய காமிச்சாங்கன்னா சிக்கலாகி போயிடும். ஸோ இது போல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பக்கத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கலேஷன் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா குளோபல் ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை முடிஞ்சாலும் பல இடங்கள்ல இந்த பிரச்சனைகள் வருமா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ இப்படி இருக்க சமயத்துல அடுத்த தாய்வான், கம்போடியா இப்போ வரைக்கும் முடிக்கிற மாதிரி தெரியல. ட்ரம்ப் அவர்கள்னால எந்த ஒரு பிரஷர் குடுத்தும் முடிக்க வைக்க முடியல. ஏன்னா அமெரிக்கா வீக்கா இருக்கு. அவங்க பேச்சுக்கெல்லாம் இதுக்கு மேல செயல் எடுபடாது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால ஏன்னா அவங்க ஆல்ரெடி வெனிசுலா பார்ப்பாங்களா? சீனா பார்ப்பாங்களா? இல்ல மத்த ஏரியாக்கள் பார்ப்பாங்களா? ஈராக் பார்ப்பாங்களா? இல்ல இந்த அத விட்டு வந்து கம்போடியாக்கு உதவுவாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்குல்ல. இல்ல தாய்லாந்துக்கு அமெரிக்கா நேரடியா உதவுவாங்களா? கம்போடியாக்கு எகெயின்ஸ்ட் சண்டைபிடிங்க அப்படிங்கிறது போல உதவுவாங்களா? என்ன இருக்க போகுதுன்றது தெரியல. ஏன்னா இப்ப தொடர்ந்து அ தாய் தாய்லாந்து இருக்காங்க இல்லையா? ஸோ தாய்வான், தாய்லாந்து கன்ஃப்யூஸ் ஆயிடுது. தாய்லாந்து வந்து பார்த்தீங்கன்னா, சீனா மேல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. பாருங்க இந்த கம்போடியா ஆளுங்கள கூப்ட்டு சைனாலயே உட்கார வச்சு ட்ரெய்னிங் குடுக்குறாங்க அப்படிங்கிற ஃபுட்டேஜ்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தாய்லாந்து தரப்புலருந்து. அந்த ஆயுதங்கள் தான் வச்சு எங்ககிட்ட அகைன்ஸ்டா சண்டை புடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள். இன்னொரு பக்கம் தாய்லாந்து வந்து பண்ணா தொடர்ந்து இந்த கம்போடியாக்கு எகெயின்ஸ்டா இந்த பொய்பெட் பகுதி, இந்த பகுதியெல்லாம் வந்து பண்ணா ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது கொங்குவா மவுண்டெயின்ஸ் தான் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. பேர் கொஞ்சம் கரெக்ட்டா வரல. ஸோ பல இடங்கள்லயும் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க தாய்லாந்து. அது மட்டும் இல்லாம கம்போடியா வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலோட ஒரு ட்ரோன டாமினேட்டர் எக்ஸ்பி ட்ரோன வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க டவுன் பண்ணிட்டோம். தாய்லாந்து யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்புலருந்து குற்றச்சாட்டு இருக்கு. ஸோ இது போல மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா, நாடுகள் இங்கேயும் உதவ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். குளோபல் கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிக்காம எல்லா பகுதியிலயும் பேசி முடிச்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல. அப்படி இல்லன்னா ஆளுமை காட்டுறோம் அப்படிங்கிறதுக்காக வீக்கா இருக்கக்கூடிய சூப்பர் பவர்ஸ் அவங்களோட டாமினேஷனை யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட தூண்டி விட்டு வேணுங்கிற விஷயங்களை சாதிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப இதுதான் சான்ஸ். நம்மள இனிமே யாரும் வந்து சொரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்க இருக்கக்கூடிய ரீஜனல் பவர்ஸ்லாம் வந்து எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்களா? மல்டி போலாரிட்டி வேர்ல்டு உருவாயிருமா? என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸும் நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடயே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் யூடியூப் மதிச்சு 4 பேத்துக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவு சந்திக்கிறேன். வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.